இன்று கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அரியணையில் அமர கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் பட்டி தொட்டியெல்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் பணி செய்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்று கொங்கு மண்டலம் கொலைகாரர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. கொங்கு மண்டலம் குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருகிறது. கஞ்சா மற்றும் மது விற்பனையினால் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலம் விபச்சார மையங்களின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. கஞ்சா மற்றும் மது விற்போரின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. பெண்கள் இன்று தனியாக நடமாட முடியாத சூழல் உருவாகி வருகிறது. எங்கு பார்த்தாலும் பெண்கள் பாலியல் தொல்லை அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலர வேண்டும். அதற்கு கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை அனைத்து தொகுதிகளிலும் தேர்தல் பணி செய்யும், களமாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கொங்கு மக்களின் நலனுக்கு தொடர்ந்து எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்ற கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆர் ஈஸ்வரன் மற்றும் கொங்கு பேரவை திரு தனியரசு போன்றவர்கள் இந்த தேர்தலோடு கொங்கு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை களமாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று அமரர் ஐயா கோவை செழியன் அவர்கள் 26ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி, கொங்கு தமிழர் எழுச்சி பேரவையின் சார்பாக 5ஆம் ஆண்டு நிகழ்ச்சி இன்று ஐயா அவர்கள் மணிமண்டபத்துக்கு சென்று அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் சென்று மலர்வளை வைத்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் மெயின் தீர்மானமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் தேர்தல் பணி செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கண்டிப்பா இந்த கொங்கு மக்களுக்குன்னு அமைப்பு ஆரம்பிச்சு அவர் மட்டுமே வளர்ந்திருக்காரு. இது வரைக்கும் இந்த கொங்கு மக்கள் நலனுக்காகவோ இந்த மக்களுக்காக எந்த போராட்டமும் செஞ்சிருக்க மாட்டாருங்க. அவர் மட்டுமே தன்னை வளர்த்திருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மக்கள் புறந்தள்ளி விட்டாரு. போன ட்ரிப் இதே காங்கேயத்தில் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்குலாம் தெரியும். இதே இங்க இருக்கிற மக்களை கேட்டீங்கன்னா தெரியும். அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனதான் சரி திரும்பி போய் தாரா அவர் வீட்டில் படுத்திருப்பார். இந்த ட்ரிப் அதே மாரி தான். அவர் எங்க சட்டமன்ற உறுப்பினர் போட்டி போடுவார், இந்த தேர்தலுக்கு மட்டும்தான் வருவார். ஒண்ணுமில்ல, இந்த ஐயா நிகழ்ச்சி நாங்கள் இது வரைக்கும் 5 ஆண்டவா பண்ணிட்டு இருக்கிறோம். சுவரொட்டியெல்லாம் ஒட்டுவோம். இந்த தேர்தலுக்கோசரம் தனியரசு இன்னைக்கு சுவரொட்டி ஒட்டியிருக்காரு இதே காங்கேயம் பகுதியில். அதுவும் எங்க போஸ்ட்லாம் மறைச்சு ஒட்டியிருக்காரு வேணும்னே. நைட்டு இந்த போஸ்ட் ஓட்டுறது சுவரொட்டி ஓட்டுறது தனியரசே நைட் வந்திருக்கு. போஸ்ட் ஓட்டக்காடு ஆள் இல்லாத அமைப்பு எதுன்னா தனியரசு அமைப்பு தான். அந்த அமைப்பு திமுக கூட்டணியில் கொண்டே சேர்த்திருக்காங்கன்னா திமுக எவ்வளவு பலவனையும் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். தனியரசு போன்றவர்கள்லாம் திமுக கூட்டணியில் வச்சிருக்குன்னா தனியரசுடைய நிலைமையே இப்ப யாரும் 2 பேர் 3 பேர் கூட இல்லை. சொந்த சகோதரர் ஓட்டு போட மாட்டாங்க தனியரசுக்கு. தாராபுரத்துல அவருடைய சகோதரர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. தனியரசுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் தனியரசு நிலைமை. தனியரசில திமுக கூட்டணியில் திமுக சேர்த்தி இருக்குது அப்படின்னா திமுக பலம் இழந்து விட்டது, தோல்வி பயம் வந்து விட்டது. எடப்பாடியாரை கண்டு திமுக பயம் வந்தது காரணம் சின்ன சின்ன சாதி பேரை சொல்லி சின்ன சின்ன அமைப்புகள்லாம் கூட்டு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு திமுக இந்த நிலைமை தான் திமுக போயிட்டு இருக்கு. நமக்கு எந்த பகுதியிலையும் அவர் வலுவா இல்லைங்க. போன இதே பரமத்தியூர் 2011 இருந்தாரு. அங்கேயும் எந்த மக்களுக்கு எதுவும் செய்யல. இன்னைக்கு ஒட்டுமொத்த கொங்கு வேளாளர் சமூகமே தனியரசுக்கு எதிராக இருக்கு. இதான் உண்மை. நீங்க மொத்தமா ஒரு அமைப்புல 100 பேர் உங்களால் காட்ட முடியாது.
இப்போ நான் எல்லா மாவட்ட நிர்வாகிகளும் இந்த ஐயா நிகழ்ச்சிக்கே வந்திருக்காங்க. நீ அவருடைய மாவட்ட நிர்வாகிகள்னு சொல்லவே முடியாது. எந்த மாவட்டத்திலையும் அலுவலகம் இல்லை. இப்போ எங்களுக்கு தலைமை ஆஃபீஸ் இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. நீ கோயம்புத்தூர்ல எனக்கு தலைமை ஆஃபீஸ் இருக்குது, மாநில பொறுப்பு இருக்குது, மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு எல்லாம் இருக்குது. நீ எங்கேயாச்சும் ஒரு நிகழ்ச்சியில் அவர் காட்ட சொல்லுங்க. சும்மா அந்த பேரு லெட்டர் பேடு வச்சு தூக்கிட்டு இருக்காரு. இந்த தேர்தலாட மக்கள் புறந்தள்ளி விடுவார்கள். கொங்கு மக்கள் தனியரசுக்கு சரியான பதிலடி இந்த தேர்தலில் கொடுப்போம். அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் எங்க அமைப்பு சார்பா தேர்தல் களமாடுவோம். அவரை வெற்றி ஒரு 500 ஓட்டுக்காடு வாங்குறதுக்குள்ள வேலையை நாங்கள் செய்வோம். கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை தனியரசு எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அந்த தொகுதியில் தேர்தல் பணி செய்வோம். தனியரசுக்கு 1000 ஓட்டுக்காடு உழுவாது அந்த வேலையை செய்வோம்.